और ये ईरान மற்றும் இந்த ஈரான், अफगानिस्तान ஆப்கானிஸ்தான் ये सब मुसलमानों को पनपने के देश है। இவையெல்லாம் இஸ்லாமியர்களின் முஸ்லிம்களின் நாடாகும். बौद्ध धर्म खंड பௌத்த தர்ம கண்டம் चीन जापान तिब्बत சைனா, ஜப்பான், டிபெட் ये बौद्ध धर्म खंड। இது பௌத்த தர்ம கண்டங்களாகும். तो इन धर्म खंडों में परमात्मा ने எனவே இந்த தர்ம கண்டங்களில் பரமாத்மா தந்தை कोई स्पेशल पार्ट अलग अलग बजाया है, ஒரு ஸ்பெஷலான பாட்டை தனித்தனியாக செய்திருக்கிறார். इसलिए उसको अलग अलग नामों से माना जाता है। அதனால் தான் தனித்தனியான பெயர்களால் அது கருதப்படுகிறது. वो है निराकार, அவர் நிராகாரராவார். लेकिन निराकार होते हुए भी ஆனால் निराகாரராக இருந்தாலும் கூட उसका गायन है, बिनु पग चले सुने बिनु काना, அவருக்கு மகிமை இருக்கிறது. कर बिनु कर्म करे बिनु नाना, आनंद रस सकल रस भोगी, बिनु वाणी वक्ता बड़ जोगी। न हाथ है न पाँव है, கால் இல்லை, கை இல்லை, न कान है न आँख है, காதுகள் இல்லை, கண்கள் இல்லை, सब कुछ करता है। அனைத்தும் செய்கிறார். कैसे करेगा? எப்படி செய்வார்? वो विद्वान पंडित नहीं जानते इस बात को, அதை இந்த விஷயத்தை அந்த வித்வான் பண்டிதர்களுக்கு தெரியாது. वो खुद आगे बताता है அவர் சுயம் சொல்கிறார், कि मैं प्रवेश करता हूँ। நான் பிரவேசம் செய்கிறேன். किसमें प्रवेश करता हूँ? யாருக்குள் பிரவேசம் செய்கிறேன்? जो मनुष्य सृष्टि का हीरो पार्टधारी होगा யார் மனித சிருஷ்டியின் ஹீரோ பாட்டுதாரியாக இருப்பாரோ उसमें प्रवेश करता है। அவருக்குள் பிரவேசம் செய்கிறார். वो हीरो पार्टधारी शंकर, அந்த ஹீரோ பாட்டுதாரி சங்கர் ஆவார். आदम है, एडम है, ஆதம், ஆடம் उसमें प्रवेश करते हैं। प्रवेश करके उसके द्वारा ऐसी सृष्टि का निर्माण करता है பிரவேசம் செய்து அப்படிப்பட்ட சிருஷ்டியை உருவாக்குகிறார். जिसे स्वर्ग कहा जाता है। அது சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. भगवान का अवतरण साधारण तन में, பகவானின் அவதாரம் சாதாரண சரீரத்தில். भगवान नहीं कहता है आकर के तुम्हें भगवान तो बहुत साधारण तन में आता है, गीता में लिखा हुआ है। பகவான் சாதாரண சரீரத்தில் வருகிறார். அது கீதையில் எழுதப்பட்டுள்ளது. मुझे साधारण तन में आए हुए को சாதாரண சரீரத்தில் வந்திருக்கிற என்னை मूढ़मती को पहचान नहीं पाते। மூர்க்க மனிதர்களால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. वो उसको बहुत साधारण समझते हैं, तो उसका तिरस्कार करते हैं भगवान। அவரை சாதாரணமானவராக நினைக்கிறார்கள், அதனால் அவரை மறுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு. भगवान उस तिरस्कार को भी सहन कर लेता है। பகவான் அந்த மறுப்பவர்களையும் கூட அவர் ஏற்றுக்கொள்கிறார். सहन करते करते அவர் சகித்துக் கொள்கிறார். संसार में वो कलंकीधर के रूप में प्रत्यक्ष हो जाता है। அதுபோல சகித்துக்கொண்டு கலங்கிதர் ரூபத்தில் பிரத்யட்சமாகிறார். गीता द्वापर में नहीं सुनाई गई। கீதை துவாபர யுகத்தில் சொல்லப்படவில்லை. पहले ये बताओ முதலில் இதை சொல்லுங்கள். कि जिसे हम झूठी गीता कहते हैं எதை நாம் பொய்யான கீதை என்று சொல்கிறோமோ वो कब लिखी गई थी? அது எப்போது எழுதப்பட்டிருந்தது? द्वापर में लिखी गई कि द्वापर के मध्य में लिखी गई कि अंत में लिखी गई? துவாபர யுகத்தில் எழுதப்பட்டதா அல்லது துவாபர யுகத்தின் மத்தியில் எழுதப்பட்டதா அல்லது துவாபர யுகத்தின் கடைசியில் எழுதப்பட்டதா? अंत में लिखी गई। கடைசியில் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. கடைசியில் எழுதப்பட்டதா? துவாபர யுகத்தின் சதோபிரதான நேரத்தில் சொல்றாங்க. द्वापर के आदि में लिखी गई। துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டது. द्वापर के आदि में सतो प्रधान द्वापर था துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் சதோபிரதான या तमो प्रधान द्वापर था? சதோபிரதான துவாபர யுகமாக இருந்ததா அல்லது தமோ பிரதான துவாபர யுகமாக இருந்ததா? सतो प्रधान था। சத்தோ பிரதானமாக இருந்தது. तो गीता के श्लोक भी सतो प्रधान रहे होंगे या तमो प्रधान रहे होंगे? எனவே கீதையின் ஸ்லோகங்களும் கூட சத்தோ பிரதானமாக இருந்திருக்குமா அல்லது தமோ பிரதானமாக இருந்திருக்குமா? सतो प्रधान श्लोक है।
சத்தோ பிரதான ஸ்லோகங்களாகும். लेकिन उन सतो प्रधान श्लोकों को बाद में जो मनुष्य पैदा हुए, ஆனால் அந்த சத்தோ பிரதான ஸ்லோகங்களை பின்னால் பிறந்திருக்கிற மனிதர்கள், उनके शिष्य, அவர்களின் சிஷ்யர்கள், उन्होंने उसमें विकारी बुद्धि होने के कारण அவர்கள் அது அந்த கீதைக்குள் அந்த விகார புத்தி இருக்கிற காரணத்தினால் उनका निरर्थक अर्थ कर दिया. அர்த்தமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். क्या? என்ன? अर्थ का अनर्थ कर दिया. அர்த்தத்தை அர்த்தமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். वो अर्थ का जो अनर्थ हुआ है, எந்த அர்த்தம் அர்த்தமில்லாமல் ஆனதோ द्वापर और कलयुग में, துவாபர் மற்றும் கலியுகத்தில் वो झूठी गीता हो गई. அது பொய்யான கீதை ஆகிவிட்டது. कीट और कीरो विदेशी विद्वान हुए हैं. கீதோ கீரோ அவர்கள் வெளிநாட்டின் வித்வான்கள் ஆவார்கள். उन्होंने रिसर्च की है. அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். रिसर्च करके ये बताया है. ஆராய்ச்சி செய்து இதை சொல்லி இருக்கிறார்கள். गीता पहले निरीश्वरवादी कविता थी. கீதை முதலில் நிராகாரரின் படைப்பாக இருந்தது என்று. बाद में कृष्ण के उपासकों ने பின்னால் கிருஷ்ணரின் உபாசகர்கள் उसमें साकार कृष्ण का नाम डाल दिया. அதில் சாகார கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள். जो गीता के श्लोकों से टैली ही नहीं होता है. அது கீதையின் ஸ்லோகங்களால் டேலியே ஆகுவதில்லை. तो गीता को बाद में तमो प्रधान झूठी बनाया गया, எனவே கீதையை பின்னால் தமோ பிரதான பொய்யானதாக சொல்லிவிட்டார்களா? या पहले से ही झूठी थी? முதல்லையே பொய்யானதாக சொன்னார்களா? बाद में तमो प्रधान बनाया गया. பின்னால் தமோ பிரதானமாக ஆக்கப்பட்டது. जितने भी टीकाकार हुए हैं, எத்தனை பேர் அந்த விளக்கங்களை கொடுத்திருப்பவர்கள் இருக்கிறார்களோ उन टीकाकारों ने परमात्मा को सर्वव्यापी समझ करके गीता का श्लोक का अर्थ किया. அவர்கள் பரமாத்மா கிருஷ்ணர் என்று புரிந்து கொண்டு அவர்கள் எழுதினார்கள். अभी सच्ची बात हमको पता चली है. அந்த அர்த்தமாக சொல்லிவிட்டார்கள். இப்போது உண்மையான விஷயம் நமக்கு தெரிந்துவிட்டது. तो हम गीता का अर्थ, அதனால் நாம் கீதையின் அர்த்தத்தை जो ऐसा होना चाहिए वैसा ही निकाल सकते हैं. எப்படி இருக்க வேண்டுமோ ஆக வேண்டுமோ அப்படி நாம் கொண்டு வர முடியும். पहला ही श्लोक ले लो. முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். धर्म क्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सव. धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः. ये धर्मों का क्षेत्र कौन से युग में होता है? இந்த தர்மத்தின் க்ஷேத்திரம் எந்த யுகத்தில் இருக்கிறது? है अनेक धर्मों का क्षेत्र. பல தர்மங்களின் க்ஷேத்திரமானது धर्म युद्ध का क्षेत्र, தர்ம யுத்தத்தின் க்ஷேத்திரம் खेत. கேத் அப்படி என்றால் மைதானம், ஃபீல்டு. धर्म युद्ध की स्थली தர்ம யுத்தத்தின் இடம் कौन से युग में होती है? எந்த யுகத்தில் இருக்கிறது? है कलयुग के अंत में होती है. கலியுகத்தின் கடைசியில் இருக்கிறது. उन्होंने द्वापर के अंत में दिखा दिया. அவர்களோ துவாபர யுகத்தின் கடைசியில் காண்பித்து விட்டார்கள். तो पहले ही श्लोक से उन्होंने गलती करना शुरू कर दिया. எனவே முதல் ஸ்லோகத்திலேயே அவர்கள் தவறு செய்ய தொடங்கிவிட்டார்கள். अनेक प्रकार के धर्म जो हैं, பலவிதமான தர்மங்கள் எது இருக்கிறதோ उनके क्षेत्र में, அவர்களின் க்ஷேத்திரத்தில், युद्ध क्षेत्र में, யுத்த க்ஷேத்திரத்தில் हर धर्म वाला अपनी अपनी बात खींचे चला जा रहा है. ஒவ்வொரு தர்மத்தினர் தங்களுடைய பேச்சை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், இழுத்துக்கொள்கிறார்கள். सच्चाई क्या है? क्रिश्चियन धर्म सच्चा है, உண்மை என்ன? मुस्लिम धर्म सच्चा है, கிறிஸ்டியன் தர்மம் உண்மையானதா? முஸ்லிம் தர்மம் உண்மையானதா? कुरान सच्ची है, बाइबल सच्ची है, குரான் உண்மையானதா அல்லது பைபிள் உண்மையானதா? क्या सच्चा है? எது உண்மை? धम्मपद सच्चा है தமபத் அது உண்மையானதா या गुरु ग्रंथ साहब सच्चा है? அல்லது குரு கிரந்த சாஹிப் உண்மையானதா? किसी को कुछ पता ही नहीं चलता. யாருக்கும் எதுவும் தெரிவதில்லை. युद्ध हो रहा है लगातार. தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. उन धर्मों के आधार पर
அந்த தர்மங்களின் ஆதாரத்தில் जो कर्मकांड तैयार किए गए हैं, எந்த கர்ம காண்டங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் உருவானதோ ये ऐसे ऐसे कर्म करना चाहिए। அப்படி வந்து கர்மங்களை செய்ய வேண்டும். जैसे कोई मुर्दा हो जाता है, शरीर छोड़ जाता है, எது போல யாராவது சரீரத்தை விட்டு பிணமாகி விடுகிறார், तो क्रिश्चियन कहते हैं उसे गाड़ देना चाहिए। கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறார்கள் அந்த பிணத்தை வந்து புதைக்க வேண்டும். मुसलमान कहते हैं गाड़ देना चाहिए। முஸ்லிம்களும் புதைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். पारसी लोग कहते हैं नहीं, उसे तालाब के किनारे छोड़ देना चाहिए। ஆனால் பாரசீகர்கள் சொல்கிறார்கள் இல்லை, அதை வந்து அந்த பிணத்தை குளக்கரையில் வந்து வைத்து விட வேண்டும். हिंदू लोग कहते हैं नहीं, இந்துக்கள் சொல்கிறார்கள் இல்லை, उसे आग में जला देना चाहिए। அந்த பிணத்தை நெருப்பில் எரித்துவிட வேண்டும். तो ये धर्म क्षेत्र कर्म क्षेत्र नहीं हुआ। எனவே இது தர்மக்ஷேத்திரம் மற்றும் கர்மக்ஷேத்திரம் இல்லையா? धर्मों के आधार இல்லையா என்ன? पर अनेक प्रकार के जो कर्मकांड தர்மத்தின் ஆதாரத்தில் பல கர்மகாண்டங்கள் चले हुए हैं, நடந்து கொண்டிருக்கிறது. उन कर्मकांडों के आधार पर सब आपस में लड़ रहे हैं। அந்த கர்மகாண்டங்களின் அடிப்படையில் அனைவரும் வந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். हिंदुस्तानी आदमी अंग्रेजों के बीच में पहुंच जाए, இந்துஸ்தான் சேர்ந்த மனிதர்கள் அங்கே வெளிநாட்டுக்கு சென்றால், ஆங்கிலேயர்களுக்கு நடுவில் சென்றால், और वहाँ अपनी रीत रस्म चलाना शुरू कर दे, அவர்கள் தங்களுடைய அந்த வழக்கத்தின்படி நடந்து கொண்டால், तो टेढ़ी आंख से देखते हैं, कानी आंख से देखते हैं। அவர்கள் ஒன்றை கண்ணால் அல்லது ஓரப்பார்வையுடன் பார்க்கிறார்கள். अंग्रेज अगर हिंदुओं के बीच में आ जाए, हिंदुओं के मोहल्ले में, ஒருவேளை ஆங்கிலேயர்கள் இந்துக்களின் தெருவில் வந்து பார்த்தால், और वो अपना क्रियाकर्म करना शुरू करे, அவர்கள் தங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை வந்து செய்தால், तो हिंदू लोग उनको कानी आंख से देखते हैं। இந்துக்களை வந்து அவர்களை அந்த ஒன்றை கண்ணால் பார்க்கிறார்கள். ये अंदर अंदर युद्ध नहीं चल रहा है। இது உள்ளுக்குள் வந்து யுத்தம் நடப்பதில்லையா என்ன? धर्मों का युद्ध अलग चल रहा है। தர்மங்களின் யுத்தம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. धर्मों के आधार पर जो कर्मकांड बनाए हैं उनका தர்மங்களின் அடிப்படையில் எந்த கர்ம காண்டங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ युद्ध अलग चल रहा है। அது தனியாக நடந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய யுத்தம். गीता ज्ञान जो गीता ज्ञान है वो तो महाभारत में युद्ध के टाइम में दिया था, கீதா ஞானமானது மகாபாரத யுத்தம் நேரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. कृष्ण का टाइम कौन सा था? द्वापर युग। கிருஷ்ணரின் நேரம் எங்கே? துவாபர யுகத்தின் கடைசியிலா? वही द्वापर युग कहते हैं। द्वापर युग के அவர்கள் துவாபர யுகத்தில் என்று சொல்கிறார்கள். अंत में भगवान ने आके पापी कलयुग की स्थापना की। துவாபர யுகத்தின் கடைசியில் சொல்கிறார்கள், துவாபர யுகத்தின் கடைசியில் பகவான் வந்து பாவமான கலியுகத்தை படைக்கிறாரா என்ன? तो बोलो उनको, அவர்களுக்கு சொல்லுங்கள். वो कहते हैं, वो कहते हैं, वो कहते हैं। அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள். अरे तुम क्या कहते हो उनको जवाब में? அரே, நீங்கள் அவர்களுக்கு பதில் என்ன கொடுப்பீர்கள்? कहते हैं संगम पर आकर ही நாங்கள் சொல்கிறோம் சங்கம யுகத்தில் வருகிறார், परमात्मा ही हमको ये गीता ज्ञान देते हैं। அவர்தான் எங்களுக்கு கீதா ஞானத்தை தருகிறார். क्या प्रूफ? என்ன ப்ரூஃப் இருக்கிறது? वही कहते हैं proof क्या है हमको मालूम। तो उनको எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. प्रूफ बताओ। அவர்களுக்கு ப்ரூஃப் சொல்லுங்கள். ये प्रूफ है இதுதான் ப்ரூஃப். कि भगवान ने द्वापर के अंत में आकर के गीता ज्ञान देकर नई दुनिया नहीं बनाई। பகவான் தந்தை வந்து துவாபரயுகத்தின் கடைசியில் வந்து கீதா ஞானத்தை தரவில்லை. द्वापर के अंत में तो पापी कलयुग आ जाता है। துவாபரயுகத்தின் கடைசியிலோ பாவமான கலியுகம் வந்து விடுகிறது. तो भगवान क्या पापी कलयुग बनाने का निमित्त बना? என்ன பகவான் வந்து பாவமான கலியுகத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமானாரா என்ன? ये प्रूफ की बात है। இது ப்ரூஃப்கான விஷயம். कलयुग अंत का प्रमाण। கலியுகத்தின் கடைசியின் நிரூபணம். भगवान आकर के पहचान देता है பகவான் வந்து அறிமுகத்தை தருகிறார். कि बच्चे अभी कलयुग का अंत है।
குழந்தைகளே, இப்போது கலியுகத்தின் கடைசி ஆகும். क्या என்ன? इसका प्रूफ क्या है? இதனுடைய ப்ரூஃப் என்ன? कलयुग अंत का प्रूफ ये है கலியுகத்தின் கடைசிக்கான ப்ரூஃப் இதுதான். कि जब मैं आता हूँ शंकर के तन में, நான் சங்கரின் சரீரத்தில் வரும் பொழுது शंकर में वो निराकार ज्योति बिंदु प्रवेश करता है इस சங்கருக்குள் அந்த நிராகார ஜோதி புள்ளி பிரவேசம் செய்கிறார். सृष्टि में। இந்த சிருஷ்டியில் तो इस दुनिया में ऐसा मसाला तैयार करवाता हूँ, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மசாலாவை தயார் செய்ய வைக்கிறேன். ये सारी दुनिया राख हो जाए, पापी दुनिया। இந்த முழு பாவமான உலகம் சாம்பலாகிவிடணும். बम। பம்பு. इसलिए जिसके तन में प्रवेश करता हूँ, அதனால் தான் எந்த சரீரத்தில் நான் பிரவேசம் செய்கிறேனோ उसके नाम के साथ लगा हुआ हर हर बम बम। அவருடைய பெயர் கூடவே ஹரஹர பம் பம் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. आज से 70 साल पहले ना भगवान आया था, இன்றிலிருந்து 70 வருடங்களுக்கு முன்னால் பகவானும் வரவில்லை. न एटम बम का नाम निशान था। அணுகுண்டுவின் பெயர் அடையாளம் கூட இருந்ததில்லை. 70 साल के अंदर भगवान भी आता है 70 வருடங்களுக்குள் பகவானும் வருகிறார். और बम भी 70 साल के अंदर மற்றும் அந்த அணுகுண்டுவும் 70 வருடங்களுக்குள் बनना शुरू हुए। தயாராக ஆரம்பித்து விட்டது. उससे पहले कोई नहीं जानता था एटॉमिक एनर्जी क्या चीज होती है। அதுக்கு முன்னால் யாருக்குமே அந்த அணுகுண்டு அந்த பெயர் கூட யாருடைய புத்தியிலும் இருந்ததில்லை, सन 42 में மூளையில் இருந்ததில்லை. छोटी सी बम्बियां तैयार हुई। 42 அந்த வருடத்தில் சிறிய அளவிலான குண்டு தயாரிக்கப்பட்டது. 20 मेगावाट की, 20 மெகாவாட் கொண்ட. और वो उन्होंने फोड़ दी। அவர்கள் அதை வெடித்தார்கள். 2 शहर नष्ट हो गए। 2 நகரங்கள் நஷ்டமாகிவிட்டது. 20 मेगावाट के थे वो सिर्फ, अभी तो அந்த நேரத்தில் 20 மெகாவாட்டை கொண்டதாக இருந்தது. இப்போதோ हजार मेगावाट के तैयार हुए बने। 1000 மெகாவாட்டை கொண்ட அந்த அணுகுண்டு தயாராகிவிட்டது. समंदर के अंदर रखे हुए, கடலுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. आसमान में लिए फिर रहे हैं। ஆகாயத்தில் அதை எடுத்துக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். गीता बताया मेरी दाढ़ है, அதை கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய தாடைகள். क्या अर्जुन को साक्षात्कार कराया என்ன? அர்ஜுனருக்கு சாட்சாத்காரத்தை செய்ய வைத்தார் भगवान ने। क्या பகவான். देख मेरी दाढ़ों को देख, என்னுடைய தாடைகளுக்குள் பார். इन दाढ़ों में सारी दुनिया चलाई जाने वाली है। அந்த தாடைக்குள் அனைத்து முழு உலகமும் மெல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ऊपर की दाढ़ और नीचे की दाढ़। மேல் இருக்கிற தாடை, கீழே இருக்கும் தாடை. कौन सी दाढ़ है? இது எந்த தாடைகள்? वही एटम है। அதுதான் அணுகுண்டு. ये एटॉमिक एनर्जी जो இந்த அணுசக்தியானது भगवान आता है तो तैयार कराता है। பகவான் வரும் பொழுது தயார் செய்ய வைக்கிறார். क्यों भगवान ऐसा काम क्यों कराता है? ஏன் பகவான் அதுபோல காரியத்தை ஏன் செய்ய வைக்கிறார்? भगवान को विनाश का काम थोड़ी करना चाहिए। பகவானுக்கு அந்த விநாசத்தின் காரியத்தை செய்ய வேண்டுமா என்ன? भगवान आएगा तो उसे कंस्ट्रक्शन करना चाहिए, பகவான் வந்தால் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்மாணம் செய்ய வேண்டுமா निर्माण करना चाहिए या विनाश करना चाहिए? அல்லது அழிக்க வேண்டுமா? दोनों काम करता है। இரண்டு வேலையும் நடக்கிறது. जब तक पुराना मकान गिराया नहीं जाएगा, எதுவரைக்கும் பழைய வீடு இடிக்கப்படவில்லையோ नया मकान बनेगा नहीं। அதுவரைக்கும் புதிய வீடு உருவாகாது. कब होगी असली गीता जयंती? எப்போது உண்மையான கீதா ஜெயந்தி ஆகும்? तो शिव जयंती सो गीता जयंती। எனவே சிவ ஜெயந்தி அதேதான் கீதா ஜெயந்தி. जब महाशिवरात्रि होगी, எப்போது மகா சிவராத்திரி நடக்குமோ इस दुनिया में घोर अज्ञान की
घोर अज्ञान काल की महाशिवरात्रि होगी। இந்த உலகத்தில் கோரமான அஞ்ஞான அந்த இருளின் மகா சிவராத்திரியானது सभी अज्ञान अंधकार में डूब जाएंगे। அனைவரும் அஞ்ஞான இருளில் மூழ்கி விடுவார்கள்। उस समय किसकी जयंती? அந்த நேரத்தில் யாருடைய ஜெயந்தி? शिव जयंती सो गीता जयंती। சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி। क्यों? उससे पहले क्यों नहीं? ஏன் அதுக்கு முன்னால் ஏன் இல்லை? है? उस समय से पहले गीता आने वाली नहीं है। அதுக்கு முன்னால் கீதை வருபவர் இல்லை। उसी समय ठीक उसी टाइम पर அந்த நேரத்தில் அதே கரெக்டான அந்த நேரத்தில் தான் गीता जयंती கீதா ஜெயந்தி माने जय जयकार। அதாவது வெற்றி கோஷம்। किसकी जीत है जयकार? யாருடைய வெற்றி கோஷம்? गीता माता की जय जयकार। கீதா மாதாவின் வெற்றி கோஷம்।